பாதி வந்து கருங்கல்லால் இருக்குது, பாதி வந்து வெள்ளைக்கல்லால் கட்டியிருக்காங்க. 2 மன்னர்கள் காலத்தில் புராண காலத்தில் கட்டின கோயில். இரட்டை நந்தி, அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க. இரட்டை நந்தி இங்கே இருக்குது. கடப்பாறைகளை குத்தி நந்தியை சம்ஹாரம் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துலையே அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. திருக்கோவில் அழகு காதலியம்மன் உடனுறை திருமேனிநாதர் ஆலயம், பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் வட்டம் நன்னை கிராமத்தில் இந்த சன்னதி எழுந்தருளுக்கு. இங்கே சிறப்பு என்னன்னா இரட்டை நந்தி. இரட்டை நந்தி, அதிகார நந்தின்னு சொல்லுவாங்க. இரட்டை நந்தி இங்கே இருக்குது. இதை வணங்குறதால இரட்டை பலன் இந்த சன்னதியில் கிடைக்கும். இந்த நந்தி பார்த்தோம்னா 2 நந்தி உள்ளது. 2 நந்தியில் ஒரு நந்தி வளருது. அது பக்கமாக இருக்குது. இது ஏன் இரட்டை நந்தி அதிகார நந்தி இங்கே வந்தது அப்படின்னா, ஒரு காலத்தில் திருடர்கள் வந்து இங்கே இருக்கிற சொத்தை அவதரிக்க நினச்சிட்டு அந்த இரும்பு கேட்டு வழியாக உள்ள நோக்கி வந்தாங்க. வரும்போது நந்தி பகவான் கத்தி கூச்சலிட்டு உள்ளுக்கு ஊர் மக்களை அழைச்சாங்க. அப்போ அந்த சத்தத்தின் காரணமாக கள்ளர்கள் அந்த நந்தியில் கடப்பாறைகளை குத்தி நந்தியை சம்ஹாரம் பண்ணாங்க. அப்போ அந்த இடத்துலையே அவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. அதோட பிராச்சித்தமாக தான் இன்னொரு நந்தி அடித்து அவங்க சிவ தொண்டு அப்படிங்கிற தொண்டை இங்கே ஆற்றி சிவனடி சேர்ந்தாங்கன்னு செவி வழி கதைகள் இந்த சன்னதியில் இருக்குது. மீனும் சிறப்பு பார்த்தோம்னா இவர் திருமேனிநாதர். மேனியில் ஏற்படும் சகல வித தோஷங்கள், அதாவது குஷ்டங்கள் எல்லாத்தையும் சரி பண்ண உடையவர் இந்த சன்னதியில் எழுந்திருக்கார். இன்னொரு சிறப்பு பார்த்தோம்னா உளிப்படாத சிற்பம் அப்படின்னு சொல்லலாம். மேனியில் ஒரு உளி அடையாளம் கூட நம்ம சிவன் மேலே இருக்காது. இது இந்த கோயிலோட சிறப்பு. சன்னதிக்கு வர்றதுக்கு சாலை மார்க்கம் பெரம்பலூர், குன்னம், வேப்பூர், நன்னை இந்த வழியாக வரலாம். பெரம்பலூர், சக்கரவாளை, எறையூர், பெருமத்தூர், கிளியூர், நன்னை இந்த 2 சாலை வழியாகவும் பக்தர்கள் இங்கே வந்து சேரலாம். நமஸ்காரம். என்னுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கு விரைவாக போற்றி நற்றுணையாவது நமச்சிவாய்மை திருச்சிற்றம்பலம். பழைய காலத்து மன்னர்கள் காலத்தில் கட்டின சாமி. 2 மன்னர்கள் இந்த ஆலயத்தை கட்டிருக்காங்க. பாதி வந்து கருங்கல்லால் இருக்குது, பாதி வந்து வெள்ளைக்கல்லால் கட்டிருக்காங்க. 2 மன்னர்கள் காலத்தில் புராண காலத்தில் கட்டின கோயில். ஆனால் மேலே எந்த காரணத்திலேயே கோபுரம் எழுப்ப விட்டாங்க. அந்த கோயில் வந்து எழுப்பாமல் இருந்து இந்த சிவனுக்கு நேராக ஓப்பனாக இருந்தது. பல காலம் ஓப்பனாக இருந்தது. கிருபானந்த வாரியாரை வர வச்சு 83, 82 வாக்கில் அதை வந்து அந்த மேல் கலசத்தை இது பண்ணி மேலே ஒரு சின்னதாக ஒரு கோபுரத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கோயிலுடைய வரலாறு சாமி ரெட்டை நந்தி, மிக அற்புதமான நந்தி, ரெட்டை நந்தி இருக்குது. அது முன்னால் நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் வெளியிலிருந்து கூப்பிட்டோம்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே இந்த கோயிலில் எதிரொலிக்குங்க. அதாவது நம்ம வெளியிலேருந்து ரோட்லேருந்து கூப்பிட்டாவே இந்த கோயில் அப்படியே எதிரொலிக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்தலம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுக்கப்புறம் பிரம்மா, விஷ்ணு, லிங்கோத்சவர் 3 சிலைகள் மிக உயரமான சிலைகளாக இருந்தது. அந்த 3 சிலைகளும் காணாத போய் கடத்திட்டு போயிட்டாங்க. அது ஏர்போர்ட்டில் பிடிச்சி அதை கொண்டு வந்து இப்போ அது செட்டிக்குளத்து கோயிலில் இருக்குது. இன்னும் இங்கே கோயிலில் கொண்டு வைக்கல. இது கோயில் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில். ரெட்டை நந்தி இருக்குது. திருமேனிநாதர் அழகாக இருக்கார். அழகு காதலியம்மன். இது ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கோயில். மன்னர்கள் காலத்தில் கட்டின கோயில். இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கிற பெரிய பெரிய கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று. ஆனால் இங்கே வந்து சரியான கோயிலை எடுத்து கோயிலை கட்டி சிறப்பாக கொண்டு வரங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது இன்னும் நடைபெறலை. இப்போ ஒரு 10 வருஷமாக, அதுக்கு முன்னால் ஒரு 10 வருஷம் கிட்ட இருக்கும். 10 வருஷமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டி சிவராத்திரி பூஜை மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல சிம்பிளாக ஆரம்பித்தோம், இப்போ சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாதம் 2 வாட்டியும் பிரதோஷ பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்தது நாங்கள் ஐயப்ப பக்தர்கள் இங்கே தான் ஐயப்பனை சாமி கும்பிடுறோம். கும்பிடும்போது நாங்கள் வந்து அந்த 2 மாதம் சிறப்பாக எல்லா பூஜையும் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் மற்ற இடையில அவங்கவுங்க வேண்டப்பட்டவங்க பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. பூஜை சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குங்க. ஆனால் கோயிலை எடுத்து கட்டி கோபுரத்தை கட்டி இந்த கும்பாசம் போட்டால் ஒரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஆசை. என்னுடைய காலத்தில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது எப்போ நடக்கும்னு தெரில. ஆனால் கோயில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் வந்து கடுத்து கட்டினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். வந்து வேண்டிட்டு போனால் வேண்டினது கண்டிப்பாக அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடந்துக்கிட்டு இருக்கு. குறைச்ச கிடையாதுங்க. திருமேனிநாதர் ரொம்ப அழகாக இருக்கார். ரெட்டை நந்தி உள்ள கோயில்.
பிரதோஷ பூசை ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் வேணுனது கிடைக்கும். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இன்ன வரையும் நிறைய நன்மைகள் நடந்துகிட்டு இருக்குங்க. சுவாமியே சரணம் ஐயப்பா. ஓம் சிவாய நமச்சிவாய சிவாய.